அன்பார்ந்த தமிழர்களே, தசிரா வலைவலிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள், உலகத் தமிழர்கள் ஆதரவளித்து ஒத்துழைப்பு நல்குமாறு அன்புடன் தசிரா வலைவலி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தமிழரை தமிழர் என உணரச் செய்தல் முதல் வேலை, வேறு வேலை பார்த்து கொள்ளலாம் நாளை என்ற அந்த முழக்கத்தை முன்வைத்து இன்று நாம் காண இருக்கிற பொருள் என்னவென்றால், சமூக அரசியல் பொருளியல் பண்பாட்டு தளத்தில் உலகில், இந்தியாவில், தமிழ்நாட்டில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது. இப்படியான மாற்றங்களில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற தமிழர் சமூகம் என்பது ஒரு அடிமை நிலை சமூகமாக இருக்கிறது. அப்படி ஏன் அடிமை நிலை சமூகமாக இருக்கிறோம் என்பதை கூட புரியாத, அறியாத ஒரு சமூகமாக இருக்கிறது. கடந்த 700 ஆண்டு காலமாக விஜயநகர பேரரசனுடைய படையெடுப்புக்கு பின்னால் இன்று வரையிலான தமிழ்நாடு என்பது ஒரு அடிமை நிலை தமிழ்நாடாகத்தான் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு. இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், விடுதலைக்கு முந்தைய காலங்களில் 1782 வாக்கில் நடந்த வேலுநாச்சியார் ஆட்சி இழந்து ஆட்சியை பிடித்தது மருத சகோதரர்கள், தீரன் சின்னமலை, பூலித்தேவன் போன்றவர்கள் விடுதலைக்கான போராட்டத்தில் தனது பங்களிப்பை செலுத்தி வந்திருக்கிறார்கள். அதன் பிறகான காலங்களில் 1947க்கு பிறகான காலங்களில் மதராஸ் மாகாணம் என்று மொழி மாநிலங்களாக பிரிக்கப்படுவதற்கு முன்னாடி தெலுங்கர்களுடைய ஆதிக்கத்தின் கீழே தமிழ்நாடு இருந்தது. அது இன்று 2025 வரையிலே தொடர்கின்றது. தமிழர்களிடத்திலே இந்த இன ஓர்மையற்று போய் இருக்கிறதனுடைய விளைவாக வந்தேரிகளுடைய ஆட்சியில் நாம் இன்று சிக்கொண்டிருக்கிறோம். நாம் இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஈவே ராமசாமியினுடைய அந்த திராவிட கருத்தியல் ஏற்கனவே நம் மீது ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிற ஆரிய சித்தாந்தமும் திராவிட கருத்தியலும் ஒன்றிணைந்து தமிழருடைய வரலாற்றை, பெருமை, சிறப்பை மறைத்து ஒழிக்க பார்க்கிறது. இதை மறைமலை அடிகள் தொடங்கி இன்று வரையிலான அந்த தமிழ் அறிஞருடைய போராட்டம் இன்றைக்கு ஒரு தமிழ் தேசிய அரசியலின் எழுச்சியாக இன்றைக்கு அது வீறு கொண்டு எழுந்து வருகின்றது. இந்த தமிழ் தேசிய அரசியலின் எழுச்சியை, ஆரிய திராவிட அரசியல் சூழ்ச்சியை தமிழ் தேசிய அரசியல் எழுச்சியால் நாம் வெல்ல வேண்டிய ஒரு கட்டாய தேவையில் இருக்கிறோம். இந்த எழுச்சி என்பது நாம் ஏன் இந்த எழுச்சி என்பது நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இன்றைய உலக புறச்சூழலும் இன்றைக்கு தேசிய இனங்களுடைய எழுச்சி நூற்றாண்டாகத்தான் இந்த நூற்றாண்டை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டது கூட வெளியாரை வெளியேற்றுவேன் என்று சொல்லிதான் வாக்கு கேட்டு வெற்றி பெற்றார். அது சரியும் தான். அதே போல இன்றைக்கு கொலம்பியா நாட்டு மக்கள் அமெரிக்காவிலே இருக்கக்கூடியவர்களை வெளியேற்றுவேன் என்று சொல்லி அந்த வெளியேற்றும் நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியர்களை பற்றியும் கணக்கெடுப்பு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், தமிழ் தேசியவாதிகள் என்ன கருதுகிறோம் என்றால், இந்த நூற்றாண்டு என்பது ஒரு தேசிய இனங்களுடைய எழுச்சி நூற்றாண்டு. உலகம் என்பது மறுவரையறை செய்யப்பட வேண்டும். அப்படி அந்த மறுவரையறை என்பது தேசிய இனங்களின் அடிப்படையில் தான் மறுவரையறை செய்யப்பட வேண்டும். அப்படி மறுவரையறை செய்யப்பட்டால் ஒழிய தேசங்களுக்கு இடையில், இனங்களுக்கு இடையில் இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும். ஆகவே அதற்கு அந்த தேசிய இன விடுதலையை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆரிய திராவிட அரசியல் என்பது தமிழர் அரசியலில் கலக்க தமிழர்கள் இழிவுபடுத்தப்பட்டு அவமானத்துக்கு ஆளாவார்கள். அதே போல தமிழர் அரசியலில் ஆரிய திராவிட அரசியலை விளக்க அழகும் ஆளுமையும் கைகூடும். ஆகவே நாம் இன்றைக்கு விளக்க வேண்டியது ஆரிய திராவிட அரசியலைத்தான். இந்த தமிழ் சமூகம் என்பது இன்றைக்கு ஒரு கேட்பாரற்ற நிலையில் வந்தேரிகளுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறது. நான் உதாரணத்துக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு அரசு, இதிலே தெலுங்கர்கள் அதிக அமைச்சர்களாக இருக்கிறார்கள், தமிழர்கள் மிக குறைவாக அமைச்சர்களாக இருக்கிறார்கள். வந்தேரிகளுடைய ஆளுமையின் கீழே இருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். அதே நேரத்தில் ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் ஒரு ஒற்றுமையும் ஓர்மையும் திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா, RSSனுடைய பி டீமாக இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். என்ன அந்த உதாரணம் என்றால், பத்மா சேஷாத்ரி பாலபவன் பள்ளிக்கூடத்தில் 2021 ஒரு பாலியல் வழக்கு, அங்கு பணியாற்றக்கூடிய
ஆசிரியர் ராஜகோபாலை கைது செய்கிறார்கள். அதிலே மாநில அரசு நடவடிக்கை எடுக்க முற்படுகின்ற பொழுது சுப்பிரமணிய சாமி, நீங்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டால் நீங்கள் ஈடுபடுகின்ற அந்த தருணத்திலேயே உங்கள் முதலமைச்சர் பதவி காலி ஆகிவிடும் என்று மிரட்டுகிறார். அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்வோம், கருணாநிதியை தமிழர்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துகிற பொழுது இன துரோகி என்றும், ஸ்டாலினை தகுதி திராணியற்ற முதலமைச்சர் என்றும் நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். ஒருவருக்கொருவர் என்று அந்த புரிதல் வேண்டும். சுப்பிரமணிய சாமியின் மிரட்டலுக்கு அடிபணிந்து அந்த நடவடிக்கை என்பது என்று கைவிடப்பட்டது. அது இன்று வரையில் அந்த நடவடிக்கை என்பது அப்படியே தான் இருக்கிறது. அதே பல பிரச்சனை, தமிழருடைய சமூகம் இன ஓர்மை என்று இருப்பதனுடைய விளைவாக சாதிகளுக்கு இடையிலான மோதல்கள், இந்த சாதிகளுக்கு இடையிலான மோதல்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உயிர் மூச்சாக மூலப்பொருளாக இருக்கிறது. எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு மதம் ஒரு உயிர் மூச்சாக மூலப்பொருளாக இருக்கிறதோ, அதே போல திராவிட இயக்கங்களுக்கு சாதி அப்படி இருக்கிறது. நான் ஒரு உதாரணத்தை கூட உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் சோதனையான காலங்கள் வந்த பொழுது அந்த இயக்கத்துக்கு முட்டு கொடுத்து நிமித்தியவர்கள் எல்லாம் அதற்கு பிறகு அவர்கள் அட்ரஸ் இல்லாமல் போன அந்த வரலாறு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே இருக்கிறது. அதை ஒன்று ரெண்டை நான் தமிழ்நாட்டு மக்களுக்கும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். வீரபாண்டி ஆறுமுகம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலே அசைக்க முடியாத ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு நபர். அவருடைய குடும்ப வாரிசு, அவருடைய குடும்ப அரசியல் இன்றைக்கு எங்கே இருக்கிறது? அவருடைய அரசியல் அவர் இறப்புக்கு பிறகு அவர் அப்புறப்படுத்தப்பட்டார். அதே போல கோசி மணி, அதே போல நீங்க பருதி இளம்பழுதி, திருச்சியிலே செல்வராஜ், சிவகங்கையிலே தா கிருஷ்ணன், இது ஏகப்பட்ட இதை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இனத்துரோகி கருணாநிதியின் குடும்பத்திற்கு நாங்கள் அடிமைகள் தான் என்று வெட்கமில்லாமல் துரைமுருகன் சொல்றார். அப்ப இவர்களை பற்றிலாம் நாம் என்ன நினைப்பது? வள்ளுவர் குறிப்பிட்டதை போல உயர்குடியில் பிறந்தவர்கள் நாம் இன்ன குடியில் பிறந்தோம் என்று அறியாமல் இருக்கிற பொழுது, சோம்பலாய் இருக்கிற பொழுது, சோம்பேறியாய் இருக்கிற பொழுது நீங்கள் பகைவனிடத்திலே அடிமையாக பணியாற்ற வேண்டி வரும் என்று திருக்குறள் குறிப்பிடுகிறது. அந்த நிலையில்தான் இன்று தமிழ்நாட்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களில் ஒருவர் கூட அந்த துறையின் அறிவை பெற்றவர் என்பது இல்லை. இன்றைக்கு நேற்றைக்கு முன்தினம், நேற்று என்று நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற பொது இடங்களில் நெடுஞ்சாலை பகுதியில் இருக்கிற கட்சி கொடிகள், பொது இயக்கங்களுடைய கொடிகள் எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு சரியான தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பை வாசித்த நீதியரசர் இளந்தரியனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் ஒரு காலக்கெடு நிர்ணயம் செய்திருக்கிறார். அந்த வழக்கில் வழக்காடுவதற்கு கூட அந்த வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர் சொன்ன காரணம் என்பது ஒரு பொருத்தமற்ற காரணம். இது ஏன் நான் சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு விஷயத்திலேயும் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவுத்துறையில், புரிதலில் பின்தங்கிய நிலையில தான் இருக்கிறது. இன்றைக்கு நான் வரும்பொழுது ஒரு சமூக வலைதளங்களிலே பார்த்தேன், துரைமுருகன் அமைச்சராக இருக்கிற அந்த கனிம வளங்க கொள்ளை என்பது ஒரு நாளைக்கு 1,00,000 டன் கர்நாடக அரசுக்கு மட்டும் போகிறது என்றும், 5000த்துக்கும் மேற்பட்ட கல் குவாரிகள் சேசிபிகளை வைத்து மலையை வெட்டி புலந்து எடுக்கிறார்கள் என்றும், அங்கு இருக்கிற வட்டாட்சியருக்கு நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் ரூபாய் கையூட்டாக போகிறது என்றும், ஒரு அதிர்ச்சியான தகவலை, அதிர்ச்சியான அதே நேரத்தில் உண்மையான தகவலை குறிப்பிடுகிறார். இதையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் உள்ள முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இல்லை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இவையெல்லாம். அதே போல தமிழர் சமூகம் என்பது இன்னைக்கு ஓர்வு பெற்றுவிட்டால், நீங்கள் சமூக, அரசியல், பொருளியல், பண்பாட்டு தளத்தில் நாம் இழந்திருக்கிற பெருமைகளை மீட்பதற்கு இது ஒரு சரியான தருணமாகும். நான் ஒரு 1-2 விவரங்களை மட்டும் உங்களிடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு கல்வித்துறையில் அகில இந்திய அளவில் தமிழ்நாடு 50% எட்டியிருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் பண்பாட்டு துறையில் அந்த சதத்தை எட்டியிருக்கிறதா? இந்த எட்டலும் தனியார் பள்ளிக்கூடங்கள் வந்த பிறகுதான் இது சாத்தியமாயிருக்கிறது. அவை கல்விக்கூடங்கள் இன்றைக்கு வணிக நிறுவனங்களாக மாற்றப்பட்டு
அங்கே மாணவர், ஆசிரியர், பெற்றோர் உறவு என்பது ஒரு ஆண்டான் அடிமை உறவு போல இருக்கிறது என்று பல்வேறு நிபுணர்கள் சொல்கிறார்கள். மாணவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு மகிழ்ச்சியோடு செல்வதற்கு பதிலாக வருத்தத்தோடு செல்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை வருத்தத்தோடு அனுப்புகிறார்கள். ஆசிரியர்கள் ஏதோ கடமைக்கு பாடத்தை நடத்துகிறார்கள். ஐநாவினுடைய கல்விக் கொள்கை என்ன குறிப்பிடுகிறது என்றால், கல்வி என்பது அறிவை பெறுவதற்கு, சேர்ந்து வாழ்வதற்கு, இணைந்து செயல் சேர்ப்பதற்கு, உள்ளடக்கி உண்மையாய் இருப்பதற்கு கல்வி அவசியம் என்று குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த 4 அம்சங்களையும் தமிழ்நாட்டில் இருக்கிற கல்விக் கூடங்கள் ஆசிரியர்கள் கற்பிக்கிறார்களா? உள்ளொடுக்கி உண்மையாக இருக்கிறார்களா? லஞ்சம் ஊழல் பெருத்த தமிழ்நாட்டில் உள்ளொடுக்கி உண்மையாக எப்படி இருக்க முடியும்? நேற்று முதலமைச்சர் தென் மாவட்டங்களுக்கு பயணம் செய்து, குறிப்பாக அரிட்டாப்பட்டியிலே எனக்கு பதவி முக்கியமல்ல, மக்கள் நலன்தான் முக்கியம் என்று குறிப்பிடுகிறார். இந்த போன்ற ஒரு வேஷதாரியை நாம் உலகத்தில் பார்க்கவே முடியாது. மக்கள் நலன்தான் முக்கியம் என்றால் நீங்கள் வரி விதிப்பீர்களா? மின்கட்டணத்தை உயர்த்தீர்களா? இயற்கை வளங்கள் கொள்ளை போகிறதை அதை கேட்பீர்களா? வேங்கவேல் பிரச்சனையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இது போன்ற பல்வேறு விதமான சீர்கேடுகளை தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கங்கள் செய்து வருகின்றன. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் இயக்கங்கள், குறிப்பாக இடதுசாரிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இதை காங்கிரஸை நீக்கிருங்க. காங்கிரஸ், திமுக, பாஜக எல்லாம் ஒரே கொள்கையில் உள்ள கட்சிகள் தான். இந்த கட்சிகளுக்கு மக்கள் நலனில் அக்கறை இருந்தால் இவர்களை எதிர்த்து போராட வருவார்கள். இவர்கள் கூட்டணி என்று அந்த ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு அவர்கள் செய்கிற அத்தனை தவறுகளுக்கும் உடந்தையாக போகிறார்கள். நீங்களெல்லாம் மறுபரிசீலனை, சுய பரிசீலனை செய்வார்கள். விமர்சனம், சுய விமர்சனம் என்று கம்யூனிஸ்டுகள் சொல்கிறார்களே, விமர்சனம், சுய விமர்சனம் உங்களிடத்தில் இருக்கிறதா? இன்றைக்கு இந்த அரசு எப்படிப்பட்ட அரசாக இருக்கிறது? எல்லாவற்றிலும் ஊழல், லஞ்சம். இதை பற்றியெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு என்ன ஒரு நிலைப்பாடு? இன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, திராவிட இயக்கங்களுக்கு 50% வாக்கு கீழே வந்து விட்டது. இப்போ நான் வீழ்த்துவதற்கு மிக எளிதாகும். அப்போ திராவிட இயக்கங்கள் 50% வாக்குகளுக்கு கீழே வந்து விட்டன. இந்திய தேசியம் பேசுகின்ற இயக்கங்களுக்கு 15% தான் இருக்கிறது. அப்போ 60 to 65 தான் அந்த அணிக்கு இருக்கு. தமிழ் தேசிய விடுதலை, தமிழ் தேசிய இறையாண்மை பேசக்கூடிய அமைப்புகள் ரீதியில் திரட்டப்பட்ட 12, அமைப்பு ரீதியில் திரட்டப்படாத ஒரு 8, 20% இருக்கு. அதே மாதிரி வர்க்க அரசியல் பேசக்கூடியவர்கள் அமைப்பு ரீதியில் 8%, அமைப்பு ரீதியில் திரட்டப்படாமல் ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு 8%, ஆக 35-40% வாக்குகள் இருக்கு. இதை முன்கை எடுப்பதற்கு அவர்கள் தரையில்லை. இவர்கள் சொல்வார்கள், மக்கள் திருந்தவில்லை, மக்கள் திருந்தவர்கள். முதலில் நீங்கள் திருந்துங்கள். இடதுசாரிகளுக்கு, சிபிஎம் சிபிஐக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன், விடுதலை சிறுத்தைகளும் சேர்த்துத்தான். ஏன் நான் இதை உங்களிடத்தில் குறிப்பிடுகிறேன் என்றால், முதல் உங்களுடைய தயவில் தான் திராவிட முன்னேற்றம் ஆட்சியில் இருக்கு. ஆனால் உங்களை விரல விட்டு ஆட்டுகிறார். நீங்கள விரல விட்டு ஆட்டணும். அதற்குரிய திராணி, தகுதி உங்களிடத்தில் வர வேண்டும் இல்லையா? ஒரு இயக்கம் சார்ந்து இன்னொரு இயக்கத்தோடு அரசியல் நடத்துகிற பொழுது அந்த துணிவும் ஆற்றலும் வராது என்பதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற இடதுசாரி இயக்கங்கள், குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சிகள் போன்ற கட்சிகளுக்கு 100% பொருந்தும். வேங்கவேலில் பட்டியலினத்து மக்களிடத்திலே குற்றஞ்சாட்டுகிறார்கள். தாங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த குடிநீர் தொட்டியிலே மலத்தை கலப்பார்களா யாராவது? இது உளவியல் ரீதியாக பொருத்த முடியாதா இருக்கா? இவைகளெல்லாம் எண்ணி பார்த்து நீங்கள் ஒரு சரியான அணி சேர்க்கைக்கு நீங்கள் மீண்டும் வர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் பலவீனமாக இருக்கிறது. மக்களிடத்திலும் அது அம்பலப்பட்டு போயிருக்கிறது, எல்லா இடத்திலும் அம்பலப்பட்டு போயிருக்கிறது. இந்த நேரத்தில் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்த 3 கட்சிகளாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விடுங்கள். ஏனென்று கேட்டால் வைகோ வீர வசனம் பேசுவார், அப்புறம் வலிக்கு விழுவார். திமுக திராவிட முன்னேற்ற கழகத்திலும் கொலைப்படி சுமத்தி தூக்கி வீசப்பட்டார் வைகோ. அப்பொழுது வெளியில என்ன வீரவசனம் பேசினார்? அண்ணா அறிவாலயத்தை கைப்பற்றுவேன், உதயசூரியனை முடக்குவேன் என்றார். முடக்க முடிந்ததா? அண்ணா அறிவாலயத்தை கைப்பற்ற முடிந்ததா? அதனோட அவருடைய அரசியல் வீழ்ச்சி. 99 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு கூட்டணி சேர்ந்தார். 6 ஆண்டு காலத்தில் எத்தனை பேருடைய உயிர் பலி. இதெல்லாம் ஒரு அரசியல்ல நீங்க கரும்புள்ளிகள்.
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் ஒரு கரும்புள்ளி. இப்படி போன்ற அரசியல் இயக்கங்கள். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடிமை சாசன பத்திரம் எழுதி கொடுத்து விட்டது. கூட்டணி ஆட்சியை நாங்கள் விரும்புகிறோம் என்று பேட்டி கொடுக்கிற திருமாவளவன் கூட்டணி ஆட்சியை முன்மொழியக்கூடிய ஆதவ அர்ஜுனாவை கட்சியை விட்டு வெளியேற்றுகிறார். இவருக்கு ஏன் அந்த துணிவில்லை? ஆதவ அர்ஜுனா சொன்னது சரி, என் கூட்டணி ஆட்சி என்றால் ஏற்போம், இல்லை என்றால் விலகி செல்வோம் என்று சொல்ல வேண்டியதுதானே. அதற்கெல்லாம் ஒரு துணிவு, ஒரு ஆற்றல், ஒரு அரசியல் புரிதல் வேண்டும். அந்த ஆற்றல், அந்த அரசியல் புரிவு, துணிவு விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போல இடதுசாரிகள், நீங்கள் வெகு வெளியில் வாருங்கள். உங்களுக்கு பல அனுபவங்கள் இருக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரையிலே 79 ஏற்பட்ட நெருக்கடியான சூழலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படிப்பட்ட நிலைப்பாடு எடுத்தன என்று தெரியும். 89 ஏற்பட்ட நெருக்கடியான சூழலில் எந்த நிலைப்பாட்டை எடுத்தோம் என்று தெரியும். இன்றைக்கு 2025 ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கிறது. இந்த சூழலில் ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுத்து வாருங்கள். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பதற்கு எந்த வகையிலும் நியாயம் இல்லை. இன்றைக்கு தான் சாம்சங் தொழிற்சாலைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இந்த போராட்டத்தில் எவ்வளவு நாடகம் ஆடுகிறார்கள், ஏன் வழங்கியிருக்கிறார்கள் என்று தெரியுமா? அவருடைய பலவீனப்பட்டிருக்கு. நாளுக்கு நாள் திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனப்பட்டிருக்கிறது. நாங்கள் தமிழ் தேசியவாதிகள், எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே சிந்தனை தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த ஆரிய திராவிட அரசியல் சூழ்ச்சியை தமிழர் அரசியல் எழுச்சியால் வீழ்த்துவது ஒன்றே வழி. அதற்கு முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்புறப்படுத்த வேண்டும். இந்த கட்சி தமிழுக்கு, தமிழருக்கு, தமிழ்நாட்டிற்கு செய்த கேடுகள் அதிகம். இன்றைக்கு நாளொரு மேடையும் பொழுதொரு வண்ணமும் போதையால் மக்கள் மத்தியிலே ஒரு நெருக்கடி வந்துவிட்டது. சமூக நீதி இல்லை. இவர்கள் சமூக நீதி என்று பேசுவார்கள். சமூக நீதிக்கு இவர்களுக்கு என்ன சம்பந்தம்? சமூக நீதி என்பது சாதி ஒழிப்பில் இருக்கு. சாதியை வளர்ப்பது தான் திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சமூக நீதிக்கு என்ன இருக்கு? பொருளாதாரத்துல இன்றைக்கு ஏற்றத்தாழ்வு எவ்வளவு இருக்கு? 63% மக்கள் 15,000 ரூபாய் தான் மாதம் வருமானம் பெறுகிறார்கள். அதே இந்திய அரசாங்கம் சொல்லுகிற புள்ளி விவரம், ஒரு குடும்பம் நடத்துவதற்கு 30,000 கோடி ரூபாய் 30,000 ரூபாய் தேவை என்று குறிப்பிடுகிறது. அப்ப 63% மக்கள் இந்தியாவில், தமிழ்நாட்டில் அன்றாட வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு சிரமத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதை மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்தி நாம் இந்த ஆளுகின்ற வர்க்கத்தை, குறிப்பாக பாரதிய ஜனதா மத்தியிலே மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு அரசாக இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய எந்த ஒரு பலன்களையும், நிதி பலன்களையும் கொடுக்க மறுக்கிறது. ஏனென்றால் இவர்கள் பலவீனப்பட்டு போயிட்டார்கள். அது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. இப்ப திமுக ஆட்சியில் ரொம்ப நடக்குது. இது போன்ற சூழலில் இடதுசாரிகள், தமிழ் தேசிய அமைப்புகள் ஓரணியில் திரண்டு நாம் காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுகவை வீழ்த்த வேண்டும். அப்ப காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக ஏன் வீழ்த்த வேண்டும் நாங்கள் சொல்கிறோம் என்றால், தமிழ்நாட்டின் உரிமைகள் அனைத்தையும் பறித்தது காங்கிரஸ், பிஜேபி அரசுகளே. தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிகொடுத்தது திமுக, அதிமுக அரசுகளே. ஆக பறிகொடுத்தவர்களையும் பறித்தவர்களையும் விரட்டி அடித்து நாம் உரிமைக்காக, நம்மளுடைய நலனுக்காக, நாட்டு மக்களுக்காக, இவருடைய மேம்பட்ட வாழ்க்கைக்காக போராடுவதற்கு தமிழ் தேசிய அமைப்புகளும் வர்க்க அரசியல் பேசக்கூடியவர்களும் ஒரு அணி சேர்க்கை என்பது தமிழ்நாட்டிற்கு தேவையா இருக்கிறது. இந்த தேவையை நீங்கள் புரிந்து கொண்டு ஓரணியில் சேர மறுத்தால் சேருவதற்கு என்ன உங்களுக்கு தடையா இருக்கிறது? கொள்கை பிரச்சனையா, சித்தாந்த பிரச்சனையா? அது இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு ஒரு அணி சேர்க்கைக்கு நீங்கள் வர வேண்டும். அதே போல இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு ஒரு நெருக்கடியான காலகட்டங்கள் இருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது என்று இருக்கிறது. இந்த கடனை எல்லாம் நீங்கள் எப்படி அடைப்பீர்கள்? ஜிடிபியில் 25% தான் வாங்கலான்னு சொல்றாங்க. 26% எட்டிருச்சு. அப்ப தமிழ்நாடு ஒரு திவால் மாநிலமாக இருக்கிறது. அமைச்சர்கள் எல்லாம் அதிகாரிகளுடைய கண் அசைவுக்கு வேலை செய்கிறார்களே தவிர ஒரு ஆளுமை மிக்க அமைச்சர்களே கிடையாது. பிடிஆர் பழனிவேல் ராஜேந்தர் அவரையும் தூக்கி விட்டு அடிச்சிட்டீங்க. அப்ப இந்த அமைச்சரவையில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு துறை ரீதியான அறிவை பெற்ற அமைச்சர் ஒருவர் கூட கிடையாது. நிலைமைகள் ஒன்று இருக்கு, இவர்கள் ஒன்று இருக்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. நான் இறுதியாக ஒரு முக்கியமான விவரங்களை, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, தமிழ்நாட்டிலே அரசியல் மக்களுக்காக பண்ணக்கூடிய
மக்களுக்காக அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு கட்சியும் மக்களுக்காக அரசியல் நடத்தவில்லை என்பதற்கு ஒரு உதாரணத்தை நான் மக்கள் முன் வைக்கிறேன். கள்ளக்குறிச்சியிலே நடந்த விஷச்சாராயத்தில் 68 பேர் இறந்து போனார்கள். அந்த 68 பேர் இறந்து போனதற்கு தமிழ்நாடு அரசு மு.க.ஸ்டாலின் தகுதியும் திறமையும் இல்லாத இந்த மு.க.ஸ்டாலின் அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தது. இந்த 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தது தவறு என்று சுட்டி காட்டியது உயர்நீதிமன்ற நீதியரசர் சுரேஷ்குமார் தான். அப்ப உயர்நீதிமன்ற நீதியரசர் சுரேஷ்குமாருக்கு மக்கள் நலனில் இருக்கிற அக்கறை தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகளுக்கு, குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கு இல்லை என்பது எனக்கு வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயமா இருக்கு தோழர்களே. மதிமுக காங்கிரஸை விட்டுங்க, உங்களுக்கு என்ன, உங்க 3 பேருக்கு என்ன வந்தது சிக்கல்? நீங்க நம்ம ஆளுதானே, நீங்க தமிழர்களுக்காக தானே இருக்கிறீங்க, இல்ல வேற யாருக்காக அரசியல் பண்றீங்களா நீங்க? ஆகவே தோழர்களே, இன்று காலத்தின் கட்டாயம் தமிழ் தேசிய அரசியல் முன்னிலைப்படுத்தக்கூடியவர்கள், வர்க்க அரசியலை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்கள், சமூக நீதியை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்கள் ஓரணியில் நாம் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிற பொழுது தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் தீர்க்கப்படாத 4 பிரச்சனைகள் இருக்கின்றன. அது தமிழ்நாட்டில் அந்த 4 பிரச்சனை முதன்மையான பிரச்சனையாக இருக்கிறது. ஒன்று, வேலையில்லா திண்டாட்டம். இந்த வேலையில்லா திண்டாட்டத்துக்கு இந்த சமூக அமைப்புக்குள் இருந்து ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியாது. அப்ப வேலையில்லா திண்டாட்டத்தை போவதற்கான ஒரு புதிய திட்டம், ஒரு புதிய முன்னெடுப்பு தேவைப்படுகிறது. இரண்டாவது, விலைவாசி உயர்வு. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கோ வரியை குறைப்பதற்கோ மத்திய அரசிடம் எந்த ஒரு திட்டமும் இல்லை. இன்றைக்கு மோடி அரசு வரி விதிப்பு கொள்கையை தீவிரப்படுத்துவதனுடைய விளைவு என்னவென்றால், உழைப்பை சுரண்டி இனி ஒருவர் முதலாளி ஆவது கடினமாகிவிட்ட காலம் கடந்து விட்டது. உழைப்பு சுரண்டல் மூலமாக ஒருத்தர் முதலாளி ஆவதுகின்ற காலம் கடந்து விட்டது. இனிமேல் உடைமை வர்க்கத்தை சுரண்டுவதன் மூலமாக தான் ஒருத்தர் முதலாளியா ஏகாதிபத்தியமா மாற முடியும். அந்த அடிப்படையில மத்தியதர வர்க்கத்துக்கு வரி போட்டு மத்திய அரசு இடுப்பை ஒடிக்கிறது. அடுத்த ஆண்டு கல்விக்கு வரி வரப்போகிறது. அப்ப இந்த சூழலில் நாம் எப்படி சிந்திக்க வேண்டும்? இப்ப இந்த சூழலில் நாம் சிந்திக்க வேண்டியதற்கு நிறைய இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க, தமிழருடைய உரிமையை மீட்க, இந்த வரி விதிப்பு கொள்கையிலிருந்து மீள்வதற்கு நாம் தான் சேர்ந்து ஒரு திட்டத்தை தீட்ட வேண்டும். இல்லை என்றால் இந்த விலைவாசி உயர்வு என்பது விண்ணை விட்டும். மூன்றாவது, சமூக நீதி. இன்றைக்கு சமூக நீதி என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி கொள்கையிலேயே அதான் சொல்றாங்க. அரசியல், பொருளியல், சமூகத்தில் இருக்கிற இருளை நீக்கி ஒளியை பாய்ச்சுவேன் என்று சொன்ன அண்ணாதுரை ஒரு குறிப்பிட்ட அவர்களுடைய வாழ்விலே ஒளியை பாய்ச்சினாரே தவிர ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்வில் ஒளி பாய்ச்சவில்லை. சமூக நீதிக்கு நேர் எதிரான ஒரு அரசு என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். இவர்களுடைய வேங்கவையிலே அதுக்கு நாம் உதாரணம் சொல்ல முடியும். மாஞ்சோலையை நாம் உதாரணம் சொல்ல முடியும். அதே மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் நாம் சொல்ல முடியும். எஸ்சிபி ஒரு மந்திரியே பேசுறாரு, மந்திரி கண்ணப்பன் நினைக்கிறேன், நீ எஸ்சிபிடிஓ தானே, பொன்முடி நீ ஓசியில தானே வந்தங்கிறாரு. இதெல்லாம் எவ்வளவு இழிவான கேவலமான ஒரு சூழல். ஆகவே சமூக நீதியும் இவர்களிடத்திலே பெற முடியாது. பண்பாட்டு தளத்திலே இன்றைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் சீரழிந்து போயிருக்கிறது. நீங்கள் பண்பாடு கட்டுவிட்டால் நீங்கள் அந்த அடுத்த சமூகத்தை நீங்கள் வளர்ச்சி கட்டத்துக்கு எட்டு செல்வது மிக மிக கடினம். பண்பாட்டுத்துறையிலே இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு, சிறுமிகளுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல், எல்லாமே பாலியல் தொல்லை. சட்டத்தை கடுமையாக்கி இருக்கிறார்கள், அதை விட நடவடிக்கையை கடுமையாக்கவில்லை. நடவடிக்கையை நீங்கள் கடுமையாக்கினால் சட்டமே வேண்டியதில்லை. ஆகவே இது போன்ற நாம் ஒரு இருண்ட காலத்தில் இப்பொழுது இருக்கிறோம். இவர்களை தூக்கி வீசி வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தினால் மட்டுமே தமிழர் சமூகம், தமிழர் தேசிய அரசியல் ஆளுமைக்கு நாம் உயர்த்துகின்ற பொழுதுதான் இவையெல்லாம் சாத்தியமாகும். ஆகவே தமிழர்களே, இந்த காணொளிக்காக ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் நாம் பகைவனிடத்திலே பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு பொது நிகழ்ச்சி நடக்கிறது தோழர். மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்கிறார், முதலமைச்சர். இடதுபுறமும் வலதுபுறமும் அமைச்சர்கள் நிற்கிறார்கள். எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தை நெருங்கிட்டு வாயான்னு கூப்பிடுறாப்புல. அவரும் அந்த முதலமைச்சர் நிகழ்ச்சியில் அவர் போயிட்டு இருக்காருங்கிட்டு
என்ன அர்த்தம்? தமிழ் பயலுக பூரா எங்க ஆளுமைக்குள்ள இருக்கிறீங்க, ஜாக்கிரதை என்று சொல்கிறதாத்தானே அர்த்தம். ஒரு பண்பாடு இருக்கா? பொதுவெளியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான சிறிது கொஞ்சம் கூட பண்பாடு இல்லாத அமைச்சராக இருக்கிறாரு அந்த நேரு, KN நேரு. இப்ப இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி ஒரு பண்பாட்டு ரீதியிலான ஒரு புரட்சியை நடத்த முடியும்? பண்பாடுனா என்ன? தமிழருடைய பண்பாடு என்பது என்ன? இடது கையில் கொடுப்பது வலது கையை கொடுப்பதற்கு வலது கையால் கொடுத்தால் இடது கைக்கு தெரியக்கூடாது என்பதுதான் தமிழர் பண்பாடு. தமிழர் பண்பாடு என்பது செய்ததை சொல்லி காட்டாத தமிழர் பண்பாடு. திராவிட பண்பாடு என்பது சொல்லி காட்டுவது. அது ஒரு இது ஈனத்தனமான பண்பாடு. இந்த பண்பாட்டிலிருந்து விடுதலை பெற, இந்த பண்பாட்டு மேன்மை பெற, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த, வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க, சமூக அரசியலில் நாம் முன்னேறி செல்ல இந்த தமிழ் தேசிய அமைப்புகளும் வர்க்க அரசியல் பேசக்கூடியவர்களும் ஓரணியில் நாம் திரள வேண்டும். அப்படி திரளுகின்ற பொழுதுதான் இது சாத்தியமாகும். அதற்கான சூழல் இப்பொழுது கணிந்து வருகிறது. அதற்கான இதை நான் ஒரு அழைப்பாகவே, இந்த தசரா வலைவொலியின் சார்பாக ஒரு அழைப்பாகவே தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் வர்க்க அரசியல் பேசக்கூடிய குறிப்பாக இடதுசாரிகளுக்கும் இந்த அழைப்பை நான் விடுகிறேன். இது திருமாவளவனுக்கும் பொருந்தும். மதிமுகவுக்கு பொருந்தாது, காங்கிரஸுக்கு பொருந்தாது, திமுகவுக்கு பொருந்தாது. அதே போல விஜய்க்கும் பொருந்தாது. இது அவர் ஆரியமும் திராவிடமும் இரு கண்கள் என்று சொல்கிறார். திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் என்று சொல்கிறார். அது பகை பாராட்டுது. ஆகவே இந்த அரசியல்ல தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு புதிய அணி சேர்க்கை என்பது தேவையா இருக்கிறது. வர இருக்கிற தேர்தலில் இந்த புதிய அணி சேர்க்கை இணைந்தால் இங்கு ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு கூட்டணி அரசையும் நாம் காண முடியும். பாட்டாளி மக்கள் கட்சியை நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். நம்ம உட்கார்ந்து பேசலாம். நமக்குள்ள என்ன பகைவன் ஆள்றான், பகைவன் 4 பக்கம் தூக்கி போட்டு மிதிக்கிறான், இழிவுபடுத்துறான், அவமானப்படுத்துறான். இப்போ கூட சூடு சொரணை இல்லையா? மக்களுக்கு வரணும் பின்னாடி சூடு சொரணை. தலைமையா இருக்கிற உங்களுக்கு சூடு சொரணை இல்லையா? திருமாவளவன் பட்ட அவமானம் பத்தாதா? வரதராஜன் இந்த சிபிஎம் சிபிஐ தலைவர்கள் பட்ட அவமானம் இழிவு பத்தாதா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு அவமானப்படுவீங்க? எவ்வளவு நாளைக்கு இழிவுபடுவீங்க? காலத்தில் வெளியேறுங்க தோழர்களே, காலம் காத்திருக்காது. ஆகவே இந்த அழைப்பை ஏற்று அனைத்து அரசியல் கட்சியில் மக்கள் ஒரு கொள்கையை வகுத்து அதன் அடிப்படையில் தமிழர் தமிழ்நாடு முன்னேற்றத்திற்காக, உரிமை மீட்புக்காக நாம் ஓர் அணியில் சேர வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது. இல்லை என்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அமெரிக்க ஆஸ்திரேலிய பழங்குடிகளாக மாற்றப்படுவோம். இந்த போராட்டம் இது நடப்பது ஒரு இறுதி யுத்தம். இந்த யுத்தத்தில் நாம் வெல்ல வேண்டும். இல்லை என்றால் உலக மக்களால் நாம் பழிக்கப்படுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.